ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நடந்து முடிந்த 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான ஆன்சருக்கு தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாட் எவர் இட் மே பி, எது நடந்தாலும் நடந்து முடிந்ததாக இருக்கட்டும். ஸோ அடுத்து என்ன வரும் அப்படின்றத பத்தி யோசிங்க. ரோல் டிகிரி வச்சிருந்தீங்க அப்படின்னா பிசி முட்டுட்டு எஸ்ஐக்கான ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க மார்க் பார்த்தோன்னா எவ்வளவு மார்க் எடுத்திருந்தா இது பண்ணலான்றத கொஸ்டின் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரிடிஷன் நாளைக்கு நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். கட் ஆஃப் கவர்மெண்ட் ஆன்சர் கீ எவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆன்சர் கீயை செக் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். கடகடன் என்ன பண்ணிடுறேன், நான் ஆன்சர் கீ கொடுத்துறேன். ஸோ என்னோட டைப் டி பார்த்தோன்னா நான் வச்சிருக்க கொஸ்டின் பார்த்தோன்னா டைப் டி டைப் டி கொஸ்டின் நான் வச்சிருக்கேன். ஸோ நீங்க வேற ஏதாவது டைப், சரிங்களா, வேற ஏதாவது டைப் வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, செக் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 1, இப்போ குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்லும்போது பொருளாதார நிலைத்தன்மை காரணம், பொருளாதார நிலைத்தன்மை காரணம் இருப்பாங்க. ஸோ ஒண்ணுக்கு நேரா சி அப்படின்னு கிடைக்குமா? ஸோ அப்போ என்ன இடம்? ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ரைட். ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ரைட்டு. அதே மாதிரி தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு சொல்லும்போது லாஸ்டா பீன் முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா சீன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ முடிஞ்சு அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2, சிங்கப்பூர்ல நடைபெற்ற ஃபிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் வென்றவர் யாரு? இப்போ சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லும்போது லாஸ்டா நடந்த செஸ் சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா டி குகேஷ் அவர்கள். ஸோ அவர் தான் நினைப்பாங்க 18 வயசுல 18வது செஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 3, இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் மற்றும் கடைசி ஒருத்தர் தான் இருந்துட்டாங்க இது வரைக்குமே, இந்திரா காந்தி மட்டும்தான். ஸோ ஒண்ணுக்கு நேரம் பி முடிஞ்சு ஆப்ஷன் சி, அவ்வளவுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஒரு கண்டுபிடிச்சா ஈஸியா முடியுது. இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் அப்படின்னா பிரதிபா பாட்டீல், பிசி. மக்களவை தலைவர்னா டி, பிசிடி ஏ. ஸோ திரௌபதி முர்மு முதல் பெண் பழங்குடி குடியரசுத் தலைவர். ஸோ பிசிடி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, திறந்த உதை தாவரம், ஜிம்மு திறந்திருந்தா போலாம் அப்படின்னு எடுத்து சொன்னேன். திறந்த விலை தாவரம் சொல்லும்போது ஆப்ஷன் சி ஜிம்னோஸ்போம் என்பது சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5, இந்திய தேர்தல் ஆணையத்தின் பதவி காலம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இதோட பதவி காலம் பார்த்தோன்னா 6 வருஷம் அல்லது 65 வயசு வரையும் இருப்பாங்க. சரிங்களா. இப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோட ரேங்கும் இவங்களுடைய ரேங்கும் குடியரசுடைய ரேங்கும் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். கேடட் எல்லாம் ஒரு மாதிரி தான். 6 ஆண்டு அல்லது 65 வயசு முடியும் வரை இருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 6, வங்க பிரிவினை 1905 ஒண்ணுக்கு நேரம் பி அப்படின்னு சொல்லும்போது சியும் அவுட்டு டியும் அவுட் ஆயிடும். ஏன்னா இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பின்னு இருக்குது. செகண்ட் பெருங்கலகம் சொல்லும்போது 1857 டி. செகண்ட் நேரம் டி அப்படின்னு சொல்லும்போது ஏ அவுட்டு. ஸோ ஆப்ஷன் பி தான். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 7, தவறான இணையை கண்டறிக. ஸோ இதுல தப்பா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. மின்காலம் சொல்லும்போது மின்னாற்றலை சேமிக்கும் சாதனம். ஸோ கரெக்ட். மின் சுற்று அப்படின்னா மின்சாரம் பாயும் பாதை. ஸோ அதுவும் சரி. மின் உருகி அப்படின்றது தாமிரம் கிடையாது. இதுன்னா வரும் நமக்கு காரியம் வெள்ளியம் அப்படின்னு வரணும். ஸோ அதனால இதுதான் தவறானது. இதுதான் நமக்கு ஆன்சர். வோல்ட்ன்றது கரெக்ட். கொஸ்டின் நம்பர் ஆக்சுவலா 7க்கு சி தான் தவறான விதை, அதான் ஆன்சர் ரைட். கொஸ்டின் நம்பர் 8, தாவர பகுதி இலையின் புறத்தொழில் மேல்புறம் உள்ள கியூட்டிகள் அடிக்கனுடைய நீராவி போக்கு நடைபெறுகிறது. ஸோ 1 சரி. இலைத்துளிகள் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. ஓட்டுவை உள்ளெடுக்கவும் சீர்பண்டை வெளியெடுக்கவும் செய்கிறது. ஸோ இது பார்த்தோன்னா இது தவறு. ஏன்னா மாறிக்குது, ஆக்சிஜனை உள்ள எடுக்காது. ஸோ ஆக்சிஜன் என்ன பண்ணும், வெளியே விட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடு தான் உள்ள எடுக்கும். ஸோ இதுதான் மாத்தி கொடுத்துக்கிறதால ஸோ இது தவறு அப்படின்னு எடுக்கலாம். 1 மட்டும் சரின்னு எடுத்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 9, வாங்கும் சக்தி சமநிலை அடிப்படையில் இந்தியா எத்தனாவது பெரிய மாநிலம், எத்தனாவது பெரிய நாடாகுது அப்படின்னு கேட்டாக்கா 3வது பெரிய பொருளாதார நாடாகுது. கொஸ்டின் நம்பர் 10, தவறான இணையை கண்டறிக. ஸோ உலகளாவிய வளம் நீர் கரெக்டு, தனிநபர் வளம் சொல்லும் திமிங்கல பொண்ணுக்கு இதுதான் தவறு. இதுதான் தவறானது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11, அரபிக்கடலின் ராணின்னு அழைக்கப்படும் துறைமுகம். இப்போ அரபிக்கடலின் ராணின்னு சொல்லும்போது ஆப்ஷன் ஏ கொச்சி இஸ் ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும், ஸோ ரோமானிய நாடுகளா இருக்கட்டும், இத்தாலியா அந்த மாதிரி நாடாகட்டும், கட்டா கண்ட்ரிஸா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்பைசஸ் ஐட்டம். ஸோ இந்த எல்லாம் எங்கேருந்து போகுதுன்னு பார்த்தோன்னா மிளகு, ஜீரகம், இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு எங்கெல்லாம் எங்க போனா கேரளால இருந்து போகுது. ஸோ அப்பதான் அங்கிருந்து வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஐரோப்பியர்கள் முதல் ரீச் பண்ண இடமும் கொச்சின் தான். ஸோ அதனால பார்த்தோன்னா கொச்சி தான் சொல்லியிருப்பாங்க அரபிக்கடலின் ராணியான அழைக்கக்கூடியது. கொஸ்டின் நம்பர் 12, இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர். இந்திய சுரங்க பணியக தலைமையிடம் நாக்பூர் இஸ் ரைட் ஆன்சர். இரும்பு சாரா தொழில் மேம்பாட்டு மையம் தலைமையிடம் ஹைதராபாத். ஸோ இதுவும் சரி. அப்போ ஆப்ஷன் சி 1 and 2 both are right answer. கொஸ்டின் நம்பர் 13, ஒளி இழை அப்படின்னு சொல்லும்போது நரேந்தர் கபானி அவர் அது நம்ம ஃபைபர் ஆப்டிகல் கேபிள் அப்படின்னு சொன்னது எப்படி செயல்படுது, முழு அகை எதிரொலிப்பு தத்துவ அடிப்படையில் செயல்படுகிறது. ஸோ 1க்கு நேரம்
பி அப்படின்னு வரணும். ஒன்னு நேரம் பின்னு சொல்லும் போது ஒரே இடத்துல தான் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது, வேற எங்கேயும் கிடையாது. ஸோ அப்பனா அது ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இப்போ வாகனங்கள் பின்னோக்கி ஓடி அப்படின்னா குவியாடி. இப்போ ஒளி விலகல் அப்படின்னு சொல்லும் போது படுகதிர், விலகதிர், படுப்புள்ளி எல்லாமே ஒரே தளத்துல இருக்கும். மருத்துவர் சோதிக்க பயன்படுத்துவது குழியாடியா இருக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 14. எந்த பிரிவின் கீழ் சில வழக்கில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அறிவிக்க முடியும் அப்படின்னா பிரிவு 22. பிரிவு 22 தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. பிரிவு 14 அனைவருக்கும் சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் அப்படின்றது கவர் பண்ணியிருப்பாங்க. பிரிவு 23 சொல்லும்போது இந்த கொத்து அடிமைகள் இருப்பாங்களா, பண்டட் லேபர்ஸ், ஸோ அது ஒழிக்கிறதுக்கு 23 ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. 24 கூட ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. 25னா எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. 1863 ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யார்? ஸோ ஆப்ஷன் சி சத்யேந்திரநாத் தாகூர். இதுல இருந்த மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம ரீசெண்டா இந்த 1 வீக்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் ஒரு 90% கொஸ்டின்ஸ் டேரக்டாவே கவர் ஆகிடுது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 16. உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லும் போது ஸோ ஒன்னு நேரம் டி. உத்தரகாண்ட்ல வந்து பார்த்தோன்னா தபேஸ்வர் கோவில் மற்றும் ராபர்ட் குகை காணப்படுறது. டி அப்படின்னு சொல்லும் போது பி அவுட்டு, சி அவுட்டு. ஒன்னு ஏவா இருக்கலாம் அல்லது டியா இருக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் பாருங்க. மத்திய பிரதேஷ் சொல்லும் போது பாண்டவர் கோவில், இங்கேயும் சி இங்கேயும் சி, ரெண்டுமே டிசி டிசின்னு வருது. அடுத்து ஆப்ஷன் கண்டுபிடிச்சா வாழ முடிஞ்சு. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா சத்தீஸ்கர் அப்படின்னு சொல்லும் போது குடும்சர் கோவில், சத்தீஸ்கர்ல குடும்சர் கோவில், ஆந்திர பிரதேசல போரா கோவில். இப்போ நீங்க போரா கோவில் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ரைட். ஸோ டி இஸ் ரைட் ஆன்சர். ஏவும் அவுட். அடுத்த கொஸ்டின் 17. ஆசியாவின் டெட்ராய்டு அழைக்கப்படுவது. நேற்று நைட்டுக்கு போட்ட லைவ்ல இந்த கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆசியாவின் டெட்ராய்டு, இந்தியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லும் போது சென்னை தான் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி சென்னை இஸ் ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 18. நாணயங்கள், சிலைகள் உருவாக்கும் வெண்கலம் என்ற காப்பர் கலவையில் இரும்பு உள்ளது. இங்க என்ன கிடையாது, இரும்பை பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ அவ்வளவுதான் அவுட். இங்க அறிவியல் உபகரணங்கள் உருவாக்கும் மெக்னீசியம் என்ற அலுமினியத்துல இரும்பு உள்ளது. இரும்பு வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ரெண்டுமே தவறு, ரெண்டுமே தவறு. ஸோ ஆப்ஷன் டி 1 and 2 both are wrong answer. கொஸ்டின் நம்பர் 19. தமிழ்நாட்டின் மாநில பறவை. தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? தமிழ்நாட்டில் மாநில பறவை மரகத புறா. தமிழ்நாட்டுடைய மாநில பறவை மரகத புறா. கொஸ்டின் நம்பர் 20. செயல்படும் எரிமலை. இந்தியா உலகிலே மிகப்பெரிய செயல்படும் எரிமலை சொல்லும்போது மௌனலா ஹவாய் தீவுல காணப்படுது. மௌனலா ஹவாய் தீவு. ஒன்னு நேரம் சி. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். மேக்சிமம் பொறுத்துக்கள் ஏதாவது ஒன்னு கண்டுபிடிச்சா ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் போடுற மாதிரி தான் இருந்தது. செயலேந்திய எரிமலை கிளிமஞ்சாரோ, கூட்டு அல்லது கேடை, கூட்டு அல்லது அடுக்கு எரிமலை அப்படின்னு சொல்லும் போது செயின்ட் ஹெலன்ஸ் அமெரிக்கா, கேடை எரிமலை ஃபியூஜிமா ஜப்பான். பிக்னோமீட்டர் என்பது எதற்கு ஏற்பட்டதுன்னா ஒப்படர்த்தி. சரிங்களா? பிக்னோமீட்டர் ஒப்படர்த்தி அளவிடும் கருவி பிக்னோமீட்டர் கவர் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. 22. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் சொல்லும் போது புதுடெல்லி. சரிங்களா? 1+2 மொத்தமா 3 பேர் வச்சிருப்பாங்க. ஒரு தலைவர் உட்பட 2 ஆணையர்கள் உட்பட மொத்தம் 1+2 3 பேர் இருப்பாங்க. சரிங்களா? மின்சாரத்தை கடத்தும் அலோகம். மின்சாரத்தை கடத்தும் அலோகம். இங்க அலோகம் அப்படின்னு கேட்டாங்க. அலோகம் அப்படின்னு சொல்லும் போது இது அலோகம், இது அலோகம். இது ஏன்னா இது உலோகம், இது அவுட் ஆயிடும். இது உலோக போலி, இது அவுட் ஆயிடும். ஒன்னு இதுவான்னு பாத்தீங்க அப்படின்னா அலோகம் அப்படின்னா கார்பன். இதுல கிராஃபைட்டை கவர் பண்ணிருப்பாங்க. கார்பன் கீழே கிராஃபைட். ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட்டான ஆன்சர். ஆக்சிஜன் கட்சி எல்லாமே இறந்து போயிடும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். கொஸ்டின் 24. பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்திய பெருநகரம் எது? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ இது வந்து எடுத்துக்கிட்டோம், உலகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது என்ன அப்படி இருப்பாங்க, நிலநடுக்கோடு 0 டிகிரி அச்சக்கோடு. இது இப்படி மேல போனோம் அப்படின்னா 23 டிகிரி கடகரேகை. சரிங்களா? இந்த பக்கம் கீழே வந்தோம்னா 23 டிகிரி மகர ரேகை. இப்போ நம்ம வந்து இந்தியா கேட்கறாங்களா, இந்தியா எங்கன்னு பார்த்தோன்னா வடாரை கோலத்துல இருக்கும். இந்தியா வடாரை கோலத்துல இருக்கும். இந்தியாவை 2 பக்கம் பிரிக்கக்கூடிய கோடுன்னு பார்த்தோன்னா கடகரேகை பிரிக்கிறது. ஸோ அப்போ பூமத்திய ரேகையில இருந்து மேல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தான் இருக்குது சென்னை. ஃபர்ஸ்ட் சென்னை தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி சென்னை இஸ் ரைட் ஆன்சர். சரிங்களா? மும்பை அப்படி எடுக்கும்போது மிடில் தான் இருக்கு. சென்னை தான் ஃபர்ஸ்ட், கீழே இருந்து போகும்போது சென்னை தான் முதல்ல வருது. ஸோ சென்னை தான் ஆன்சர் ரைட். கொஸ்டின் 25. தவறான எண்ணையை கண்டறிக. இதுவரை கண்டறிக்கப்பட்ட தனிமங்கள் 118. இது கரெக்ட். சரிங்களா? திரவநிலை உலோகம் சொல்லும்போது பாதரசம், இதுவும் கரெக்ட். அலோகங்கள் அப்படின்னா சல்பர், பாஸ்பரஸ், இதுவும் கரெக்ட். உலோக போலிகள் சொல்லும்போது காரியம், தாமிரம். தாமிரம்லாம் காரியம்னா வரப்போகுது. இதெல்லாம் வந்து திடப்பொருள். சரிங்களா? இதெல்லாம் உலோகங்களா இருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, இது வந்து உலோக போலின்னு சொல்றதால இது தவறானது. ஸோ நமக்கு ஆன்சர் டி தான் கரெக்டான விடை. கொஸ்டின் நம்பர் 26. கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் ஷுவாங் காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தார். ஸோ இது கரெக்ட், இது கரெக்ட். பல்லவர்களின் காலத்தில் புத்த சமயம் செழித்து வங்கியது. இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். அதனாலதான் என்ன பண்ணிருப்பாரு, அவர் அங்கிருந்து இங்க வந்து கடிகைக்கு வந்து தங்கி
படிச்சுட்டு போயிருப்பாரு. ஸோ ரெண்டுமே சரி. ஸோ ஆப்ஷன் சி 1 and 2 both are ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 27 நிதி ஆயோக் மார்ச் 2015 செயல்பட தேர்வு. மார்ச் 2015 ஆக்சுவலா ஜனவரி 1ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ 1 அவுட். இந்திய ரயில்வே ஆனது மிக குறைந்த அளவில் பயணிகளை கொண்ட பொது நிறுவனம். இந்தியாவுதான் மிக குறைந்த மிக அதிக அளவில். சரியா? ஸோ அப்ப இதுவும் அவுட். ரெண்டுமே தவறு. ஸோ ஆப்ஷன் டி 1 and 2 both are wrong ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 28 இப்போ தவறான எண்ணை கண்டறி. எது தப்பாகுதுன்னு கேக்குறாங்க. தமனி ரத்த வழங்கும் குழாய்கள் கரெக்ட். சிறை ரத்த பெரும் குழாய்கள் கரெக்ட். ரத்த சிவப்பணுக்கள் சொல்லும்போது எரித்ரோசைட்டுகள் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரத்த தட்டுகள் அப்படின்னு சொல்லும் போது த்ரம்போசைட்டுகள் ஒரு குளுக்கோசைட்டுகள்ன்றது தவறானது. ஸோ அப்போ தவறானது பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ரைட்டு. கொஸ்டின் நம்பர் 29 விரைவாக பழங்களை பழுக்க வைக்கும் வாயு எது? ஸோ ஜென்ரலா கன்னி முறிவு தேவையான வாயு சொல்லும்போது எத்திலீன் கவர் பண்ணியிருப்பாங்க. எத்திலீன் தான் ரைட்டு. இப்போ கால்சியம் கார்பைடு அப்படின்றது செயற்கையா போடக்கூடியது. இங்க கால்சியம் கிடையாது, கால்சியம் கார்பைடு கிடையாது. ஸோ எத்திலீன் இஸ் ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 30 வறண்ட காலநிலை வெப்ப காலநிலை. ஸோ ஆக்சுவலா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. வறண்டனாலும் வெப்பனாலும் ஒண்ணுதான். இந்த கொஸ்டின் சின்ன எரர் தான். தென்மேற்கு பருவகாலம் தென்மேற்கு பருவமழை அப்படின்னு எடுத்தாலும் சரி ஜூன் டு செப்டம்பர். சரிங்களா? ஸோ 3 நேரம் டி அப்படின்னு சொல்லும் போது இதோ இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்லும் போது அக்டோபர் டு டிசம்பர். ஸோ ஏ அப்படின்னு வரணும். ஏ லாஸ்டா முடியுது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 31 பொது அதாவது பார்த்தோன்னா எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கல்வெட்டியல் என்பதே சரியான விடை. ஸோ அடுத்த கொஸ்டின் தவறான எண்ணியை கண்டறிக. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 86 கரெக்ட். சட்ட அளவீடு சட்டம் 2009 கரெக்ட். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 கரெக்ட். பொருட்களின் சட்டம் 1986 தவறான விடை. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கும் ஆன்சர் ரைட். அடுத்த கொஸ்டின் 33 மீத்தேன் மூலப்பொருள் கார்பன் அணுவின் இணைதிறன். ஜெனரலா கார்பன் அணுவின் இணைதிறன் தான் கேட்கணும். இப்போ மீத்தேன் அப்படின்னு எடுத்துட்டா CH4. சரிங்களா? இதுல ஒரு கார்பன் தான் இருக்குது. இப்போ கார்பன் இணைதிறன் அப்படின்னு எடுத்துட்டா 4. கார்பனின் இணைதிறன் 4 என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 34 ஒளியின் திசை வகையில் செல்லக்கூடிய கதிர்கள் அப்படின்னு எடுக்கும்போது ஆப்ஷன் டி காமா கதிர்கள். சரிங்களா? ஸோ ஆல்பா பீட்டா அது ரெண்டுமே பார்த்தோன்னா பருப்பொருளால் ஆனது. காமா கதிர்கள் மின்காந்த அலைகள். இப்போ இந்த ஒளி அப்படின்னு எடுக்கும்போது இது ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். இது மின்காந்த அலைகளா டிராவல் பண்ணும். அதே மாதிரி காமா கதிர்களும் மின்காந்த அலைகளா டிராவல் பண்றதால இதுதான் அது ஒரு ஸ்பீடா டிராவல் பண்ணக்கூடியது. கொஸ்டின் நம்பர் 35 பாலைவனங்களே இல்லாத கண்டம் எது? ஐரோப்பா. பாலைவனங்களே இல்லாத கண்டம் ஐரோப்பா. ஆசியாவில் மிகப்பெரிய பாலைவனம் சொல்லுது அரேபிய பாலைவனம். இந்தியாவில் தார் பாலைவனம், குளிர் பாலைவனம் எல்லாமே அங்க இருக்குது. அதே மாதிரி ஆப்பிரிக்கா எடுத்துட்டா உலகிலே பெரிய பாலைவனம் பார்த்தோன்னா டெசர்ட் அங்கதான் இருக்குது. சகாரா பாலைவனம் இருக்குது. வட அமெரிக்காலும் டெசர்ட் இருக்குது. ஐரோப்பால தான் என்னது டெசர்ட் இருக்குது. பட் அந்த அளவுக்கு பெருசா கிடையாது. சுத்தி தண்ணி இருக்கிறதால நான் அதாவது பார்த்தோன்னா என்னது தீபகற்பம் இருக்கிறதால இங்க ஐரோப்பா தான் டெசர்ட் கிடையாது. கொஸ்டின் நம்பர் 36 இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையே அமைதிக்கான 5 கொள்கை. இது இந்தியா பாகிஸ்தான் கிடையாது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்ட ஒரு கொள்கை. இந்தியா சீனா அப்படின்னு சொல்லும்போது என்ன கிடையாது நமக்கு இந்தியா சீனா அப்படின்னு எடுத்துட்டா பஞ்சசீல கொள்கை. ஸோ 1 அவுட். செகண்ட் சார் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்கு ஆசியாவில் அமைந்துள்ள 8 நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியலமைப்பாகும். ஸோ அப்போ செகண்ட் சரிதான். சரி 2 மட்டும்தான் சரி. கொஸ்டின் நம்பர் 37 தவறான எண்ணியை கண்டறிக. இது 4 இது தப்புதான். முதல் வட்டவச மாநாடு தப்பு தான். முதல் வட்டவச மாநாடு 1930 நடைபெற்றிருக்கும். ஸோ அப்ப இது தப்பு தான். வரிகொடா இயக்கம் 1922 அதுவும் கரெக்ட். சைமன் குழு புறக்கணிப்பு 1927 கரெக்ட். ஒத்துழையாமை இயக்கம் 1920 கரெக்ட். சரிங்களா? ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 38. சரிங்களா? இங்க சிஇ என்பது எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக் பொருட்களை பாதுகாப்பு உறுதி செய்கிறது. சரிங்களா? ஸோ இது பார்த்தோன்னா தப்பு. இது தவறு. என்ன வரும்னு பார்த்தோன்னா ISI முத்திரை கொடுத்துருப்பாங்க. 1 தப்பு. ISO கிடையாது. தங்கம் சொல்லும்போது ஜென்ரலா கேரட் ஹால்மார்க். சரிங்களா? ஹால்மார்க் சிம்பிள் ஹால்மார்க்கு கேரட் பி சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இதுவும் தப்பு. அப்ப ரெண்டுமே தவறானது. கொஸ்டின் நம்பர் 39 பொண்ணுக்கு வீங்கி சாதாரண சளி டைஃபாய்டு சின்னம்மை. இப்ப ஈஸியா போகணும் அப்படின்னா டைஃபாய்டு எல்லாருக்குமே தெரியும். சால்மோனோலியா டைஃபி அதான் டைஃபாய்டு அப்படின்னு எடுத்திருப்பாங்க. ஸோ 3க்கு நேரா டி ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ரைட். பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லும்போது மிக்சோ வைரஸ்
சாதாரண சளின்னு சொல்லும்போது ரைனோ வைரஸ். ஸோ டைஃபாய்டு வந்து சால்மோனெல்லா டைபி. ஸோ சின்னம்மைன்னு சொல்லும்போது வாரிசெல்லா ஜோஸ்டர். சரிங்களா, வாரிசெல்லா ஜோஸ்டர் நமது சின்னம்மைக்கான வைரஸா கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 40. போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. போக்சோ ஆக்ட் அப்படின்னு சொல்லும்போது 2012 நிறைவேற்றிருப்பாங்க. சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க. மோலார் பருமன் அவகேட்ரா எண், நீரின் மூலக்கூறு நிறைய எண், கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு நிறைய எண். சரிங்களா. இப்போ நமக்கு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருந்தா ஈஸியா போட்டுக்கலாம். இப்போ அவகேட்ரா எண் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். 6.023 இன்ட்டு 10^23. ஒன்னு நேரம் டி, ஒன்னு நேரம் டி அப்படின்னு வரணும். ஸோ டி இங்க மட்டும் தான் இருக்குது. இது சி, இது ஏ, இது பி அவுட்டு. ஸோ அப்ப என்ன பண்ணலாம், ஈஸியா ஒரே ஆன்சர் என்ன பண்ணலாம், சூப்பரா எடுத்துட்டு போகலாம். சூப்பரா ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி நீரின் மூலக்கூறுன்னு சொல்லும்போது 18. நீரின் மூலக்கூறு வந்து 18 அப்படின்னு கிடைக்கும். சரியா, சாரி, இது வந்து மாத்தி போட்டேன். ஏன்னா நமக்கு வந்து செகண்டுக்கு நேரம் தானே டின்னு வரணும். செகண்ட் நேரம் தான் டி அப்படின்னு வரணும். செகண்ட் நேரம் டி அப்படின்னு வரதால ஸோ ஏதான் ஆன்சர் ரைட். ஏதான் ஆன்சர் ரைட். சரிங்களா, நம்ம மாத்தி போட்டுக்கோங்களா. ஏன்னா அவகேட்ரா என்ன அப்படின்றது செகண்ட் தானே, இது ரெண்டுக்கு நேரம் அப்படின்னு எடுக்கும்போது டி அப்படின்னு வரணும். ரெண்டுக்கு நேரம் டி அப்படின்றது இது இங்கதான் வருது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ரைட். இது இல்ல, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ரைட். சரிங்களா. ஸோ ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 42. தவறான இணையை கண்டறிக. தவறான இணையை கண்டறிக. சரக்கு மற்றும் சேவை வரி ஜூலை 1, 2017. இது கரெக்ட். இது கரெக்ட். சரிங்களா. நேர்முக வரி என்பது சேவை வரி கிடையாது. நேர்முக வரி சேவை வரி இது தவறானது. ஏன்னா சேவை வரின்றது மறைமுக வரி. ஆடம் ஸ்மித்னா வரி விதிப்பு கொள்கை. விற்பனை வரி பொருட்கள் மீது விதிக்கப்படும் வரி. ஸோ எல்லாமே கரெக்ட். பி தான் தவறான விடை. கொஸ்டின் நம்பர் 43. மின்முலாம் பூசுதல் மின்னோட்டத்தின் வேதி விளைவு. மின்னோட்டத்தின் வேதி விளைவு. ஸோ இது கரெக்ட். இது கரெக்ட். மின் சலவை பெட்டி, நீர் சுழற்சி மின்னோட்டத்தின் காந்த விளைவு. மின்னோட்டத்தின் காந்த விளைவு கிடையாது. ஸோ இதனால் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. ஸோ அப்போ செகண்ட் தவறு, ஒன்னு மட்டும் சரி. ஒன்னு மட்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 44. இந்தியாவின் முதல் ராக்கெட் தளம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவனில் அமைக்கப்பட்டது. இது கரெக்ட். செகண்ட் வந்து பார்த்தோன்னா குலசேகரம், தூத்துக்குடி. ஸோ இதுவும் சரி. நைட் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ரெண்டுமே சரிதான். ஸோ 1 and 2 both are ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 45. முதல் பல்கலைக்கழகம், சாரி முதல் மகளிர் பல்கலைக்கழகம் சொல்லும்போது DK கார்வே அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. மகரிஷி கார்வே. மகரிஷி கார்வே. ஒன்னு நேரம் சி அப்படின்னு வரும். சி ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அதே மாதிரி முதல் பெண் மத்திய அமைச்சர் அப்படின்னு சொல்லும்போது யார் தான், விஜயலட்சுமி பண்டிட். விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் தான். மக்களவையில் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் அப்படின்னா மீரா குமார். எவரெஸ்ட் இருந்த முதல் பெண் அப்படின்பது பச்சேந்திரி பால். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 46. கொஸ்டின் நம்பர் 46 சைக்காலஜி பார்ட். சரிங்களா. ஸோ இதுவுமே ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசித்து போற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடுகள் சாய்வு கோணம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. சரிங்களா. ஸோ இப்போ இது ஒய், இது ஒய் டேஷ் யூஸ் பண்ணுவேன். இது எக்ஸ், இது எக்ஸ் டேஷ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த இடத்துல 0,0. சரிங்களா. அதே மாதிரி இங்க போடும் போதும் இங்க என்னதான் இருக்கும், 0 தான் இருக்கும். சரிங்களா. 0 இங்க அதே மாதிரி 0. இணையாதான்னு கேட்கிறாங்க. இணையான நேர்கோடு சாய்வு கோணம் பார்த்தோம்னா 0 டிகிரி என்பதே சரியான விடை. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வெட்டும் போது என்ன இருக்கும், இந்த இடத்துல 90 டிகிரி, இந்த இடத்துல 90 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ 0 டிகிரி என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 47. பட்டதாரிகள், அலுவலர்கள், அரசு ஊழியர்கள் 3 வட்டம் கொடுத்துட்டாங்க. இதுல எந்த சில பட்டதாரிகள், எந்த சில பட்டதாரிகள் அலுவலர்கள் ஆனால்னா கிடையாது, அவங்க அரசு துறையில வேலை செய்பவர்கள் இல்ல, அரசு துறையில வேலை செய்யறவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பட்டதாரி எடுக்கலாமா, பட்டதாரி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பட்டதாரி அப்படின்னும் போது இந்த வட்டம் பட்டதாரி, இந்த வட்டம் பட்டதாரி. அடுத்த அலுவலர்கள் அப்படின்னு சொல்லும் போது இது அலுவலர்கள், இது அலுவலர்கள் வட்டம் அப்படின்னு கிடைக்கும். ஆனா என்ன கிடையாது, அவங்க அரசு துறையில இல்ல. அப்ப அரசு துறையில இல்லைன்னு சொல்லும் போது இதுல என்ன ஆயிடும், இது ஃபுல்லா போயிடும். அப்ப எஃப் வராது, ஹெச் வராது, ஜி வராது, சி வராது. இப்போ மீதிக்கத்துல பிஇஏ, பிஇஏ. சரிங்களா. பிஇஏ இங்க எஃப்பும் போயிடுச்சு, ஜியும் போயிடுச்சு, ஹெச்சும் போயிடுச்சு. அப்பனா தான் இருக்குது இ மட்டும் தான் இருக்குது, இ மட்டும் தான் இருக்குது. இந்த பி அப்படின்றது பட்டதாரி மட்டும், ஏன்றது அலுவலர் மட்டும், ரெண்டு இதுல சேர்ந்து வரவங்க இ. ஸோ ஆப்ஷன் டி இ இஸ் ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 48. மெய்யுணர்வு ஆங்கிலத்தில் எழுதுக. மெய்யுணர்வு என்பதை ஆங்கிலத்தில் எழுதுங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ மெய்யுணர்வு, மெய் அப்படின்னா நாலேஜ், உண்மை தானே. ஸோ உண்மைன்றத அப்படின்னு எடுத்துருமா ரியாலிட்டி. அப்போ
ஓ நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. இப்போ ஆர்ட் கேலரி கலைக்கூடம், பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று, நாலேஜ்னா அறிவு, நாலேஜ்னா அறிவு அப்படின்னு எடுத்திருப்போம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா உண்மை அறிவு, அதுதான் மெய் உணர்வு. உண்மை அறிவுன்றதுதான் மெய் உணர்வு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி இஸ் ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 49, பின் வருவனவற்றுள் எந்த ஒரு வரைபடம் கம்பி, மரம், கட்டுமான பொருள், கம்பி, மரம், சரிங்களா, அதே மாதிரி கட்டுமான பொருட்களை சரியா குறிக்கிறது. 3 வார்த்தை கொடுத்துறாங்க. அப்ப கட்டுமான பொருள் அப்படின்றது இந்த பெரிய வட்டம், அதுக்குள்ள கம்பியும் வரும், அதுக்குள்ள மரமும் வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் பர்ஃபெக்ட்லி ரைட் ஆன்சர். ஸோ ஐ திங்க் ஸோ ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த கொஸ்டின், எக்ஸின் 30% என்பது 150, சரிங்களா. அப்போ எக்ஸ் அப்படின்றத வச்சுக்கோ, பெருக்கல் 30/100 ஈக்குவல் டு 150. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அவுட், சரிங்களா. ஸோ இது இங்கிருந்து அங்க போச்சு அப்படின்னா என்ன ஆயிடும், இங்கிருந்து அங்க போச்சு அப்படின்னா 1500 மாறிடுமா, 1500 மாறிடும். இது 3x, 3x ஈக்குவல் டு 1500னா எக்ஸோட மதிப்பு ஒரு 3 3 I3 5, இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, அப்போ எக்ஸ்ன்றது எவ்வளோ 500ன்னு கிடைக்கும். எக்ஸ் வந்து பார்த்தோன்னா 500. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 30% 150, அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அவுட்னா 3%ன்றது 15. ஸோ 10% இதுல இருந்து பார்த்தோன்னா 10% எவ்வளோ 50 கிடைக்குமா, 10% 50ன்னு கிடைக்குமா, அப்போ 100% 500 ஸ்ட்ரெயிட்டா போட வேண்டியதான். கீழ்கண்ட இணைச்சொற்களுக்கு ஏற்ப தொடர்பை சரியா பண்ணபடி. கார் அப்படின்னா பெட்ரோல், கார்ல பெட்ரோல் ஊத்தாதான் என்ன பண்ணும் போகும். அப்போ தொலைக்காட்சி அப்படின்னா பார்க்கணும்னா வேணும் மின்சாரம் இருந்தாதான் தொலைக்காட்சியை பார்க்க முடியும், சரிங்களா. இப்போ காரு உந்துவது தேவையான பெட்ரோல், அப்போ தொலைக்காட்சி பார்க்க தேவையானது மின்சாரம். ஸோ ஃபியூல் தான், எப்படி இயக்க பொருள் தான் கான்செப்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 52, கொடுக்கப்பட்ட தகவலிலிருந்து விடுபட்ட எண்ணை கண்டறிக, விடுபட்ட எண்ணை கண்டறிக அப்படின்றாங்க, சரிங்களா. ஸோ எந்த நம்பர் இதுல மிஸ் ஆகிக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது ரெண்டையும் 5 + 7 கூட்டினா எவ்வளோ 12ன்னு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கூட்டணும் அப்படின்னா 12ன்னு கிடைக்கும். 21ல இருந்து 7 கழிச்சிரு, ஸோ கழிச்சு அப்படின்னா கிடைக்கும் 4ன்னு கிடைக்குமா, 4 12 48, சரிங்களா. 48/2 அப்படின்னா 24ன்னு கிடைக்கும், சரிங்களா. 48/2 24. இதுல எல்லா ஸ்டெப்புமே பண்ணிருப்பாங்க. ஒரு சைடு கழித்தல், ஒரு சைடு கூட்டல், அடுத்து பெருக்கல், அடுத்து டிவைடு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 13 7. ஸோ ரன்னிங் கூட்டினா எவ்வளோ கிடைக்கும் 20ன்னு கிடைக்கும். ஸோ இந்த சைடு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். 3 20 60, 60/2 30ன்னு கிடைக்கும், சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 2 8 கூட்டணும் அப்படின்னா 10 அப்படின்னு கிடைக்கும். 16ல 10 போச்சுன்னா 6 அப்படின்னு கிடைக்கும். 6 10 60, 60/2 30ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி 30 இஸ் ரைட் ஆன்சர். இங்க வர வேண்டிய ஆன்சரு ஆப்ஷன் சி 30 தான். கொஸ்டின் நம்பர் 53, இரவு என்ற சொல்லின் எதிர்ச்சொல். ஸோ இரவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலா பகல் அப்படின்னு வரணும், பகல் இங்க இல்லை, சரிங்களா. ஸோ இப்போ அல்லங்காடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அல்லங்காடி அப்படின்னா இது அல்னா இரவா, அல்னா இரவு, அப்ப எல் அப்படின்றது பகல், சரிங்களா. ஸோ அல்லுக்கு ஆப்போசிட் எல். ஸோ ஆப்ஷன் ஏ எல் இஸ் ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 54, ஸோ இது கொஸ்டின்ல ஒரு சின்ன எரர், கொஸ்டின்ல ஒரு சின்ன எரர். ஸோ ஆக்சுவலா இந்த கொஸ்டின் கிரேஸ் மார்க் கிடைக்கணும், ஆக்சுவலா இந்த கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கணும். ஃபுல் மார்க் எது 4 ஆப்ஷன்ல எது போட்டாலுமே ஆன்சர் கொடுக்கணும், பட் ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை மட்டும் விட்டுட்டு இங்க இருந்து பாருங்க, 5 2 30, 30 + 1 31. இப்போ 31 × 2 எவ்வளவு கிடைக்கும் 62 + 1 63, 63 × 2 அப்படின்னா 126 + 1 127. ஸோ அதே மாதிரி இது 2ஆல பெருக்கணும் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் 254 + 1 போட்டோம் அப்படின்னா 255. இங்க வர வேண்டிய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி 255 இஸ் ரைட் ஆன்சர். பட் இந்த இடத்துல கொஸ்டின் தப்பாயிடுச்சுல்ல, அப்போ இது கொஸ்டின் எரர்ன்றதால என்ன பண்ண முடியாது, நமக்கு வந்து ஆன்சர் கிடையாது. ஸோ அண்ணா 250 தான் வந்துருக்கணும். இது என்ன கான்செப்ட்னா வெறும் 7 மட்டும் தான் இருக்கணும். 7 இருந்துச்சுன்னா 7 2 14 + 1 பண்ணோம் அப்படின்னா 15ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ ஆக்சுவலா என்ன வரணுங்க 7 அப்படின்னு வரணும். 72ன்னு போனதால ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா தவறானதான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நீங்க எது போட்டதாலும் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 55, இளைஞர்களுக்கிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறங்கள் காரணமா அப்படின்னு கேட்டா இல்ல, காரணமான்னு கேட்டா கண்டிப்பா அது மட்டுமே காரணம் கிடையாது, சரியா. அப்ப இல்ல அப்படின்னு வரணும். அப்போ 1 தப்பு, 1 தப்பு. ஸோ 2 தான் சரி. ஸோ வாதம் 2 மற்றும் வலுவானது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் 56, 72 அடுக்கு குறியீடு. 72 அடுக்கு குறியீடு என்னன்னு கேட்கறாங்க. 7² எவ்வளோ
49. ஸோ அப்போ இது அவுட்டு. 2 ஸ்கொயர்னா 4, 3 கியூப் அப்படின்றது எவ்வளோ கிடைக்கும்? 3 கியூப் 27. ஸோ எவ்வளோ கிடைக்கும்? 108ன்னு வரும். இதுவும் கிடையாது. நமக்கு என்னதான் வரணும்? 72 தான் வரணும். 2 பவர் 7 அப்படின்னு எடுத்துட்டா 2 2 4 2 2 4 2 2 4 ஒரு 2. அப்போ 4 16 64 ரெண்டும் 128ன்னு வரும். இதுவும் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ரைட்டு. 2 கியூப் அப்படின்னா 8, 3 ஸ்கொயர் அப்படின்றது 9, 9 8 72ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ரைட்டு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்? 72க்கு நம்ம வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 2 போட்டோம் அப்படின்னா பாதி 36, மறுபடியும் 2 போட்ட பாதி 18 கிடைக்குமா? மறுபடியும் 2 போட்டா 9. ஸோ இதை 3 3 எழுதலாம். ஸோ அப்போ 2 கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ரைட். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 57. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 57. ஸோ இந்த டயக்ராம் வச்சுட்டு கீழே இருக்கிற ஆன்சர் வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறான்றதை பார்த்துருவோம். சரிங்களா? ஒரு வரைபடத்தை வாரத்தில் மாதம் பல விளையாட்டுகள் செலவு செய்தே காண்பிக்கிறது. ஸோ அப்போ எல்லாமே டிகிரியில் கொடுத்துட்டாங்க. கேள்வி, கோல்ஃப் விளையாட்டை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக ஹாக்கிக்கு செலவிடப்பட்டது? இதுதான் கொஸ்டின். ஸோ அப்போ கோல்ஃப் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். கோல்ஃபு 36. சரிங்களா? அதே மாதிரி கோல்ஃப் விளையாட்டை விட எத்தனை சதவீதம் ஹாக்கி அப்படின்றது 63. ஹாக்கி வந்து 63 அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கழிச்சுக்கலாமா? 63ல 36 கழிச்சுட்டா மீதி எவ்வளோ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துரும். மீதி எவ்வளோ இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ இப்போ 13, 13ல 6 போச்சுன்னா 7, இது 5, 3 போச்சுன்னா 2. அப்போ எவ்வளோ அதிகமாக சொல்ல முடியும்னா 27 டிகிரி அதிகமாகுது. 27 டிகிரி அதிகமாகுது. சரிங்களா? ஸோ அப்போ கண்டுபிடிக்க வேண்டாம். மொத்தமா 36 டிகிரில 27 டிகிரின்றது எத்தனை சதவீதம்? 36 டிகிரில 27 டிகிரின்றது எத்தனை சதவீதம்? இதுதான் கொஸ்டினை கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் வேண்டியதான்? அடிச்சுட வேண்டியதான். இது அடிச்சோம் அப்படின்னா 9 27, 9 36, 1 4 4, 25 4 100, 3 25 75%. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி 75% இஸ் ரைட். 75ன்றதான் ஆன்சர் ரைட். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 58. ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் கே மற்றும் வி இடையிலான எழுத்துக்களின் சரியாக கொஸ்டின் நல்லா பார்க்கணும். சரியாக நடுவில் அமைந்துள்ள எழுத்து எது? சரிங்களா? இதான் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இப்போ எடுத்து எழுதிடுவோமா? கேல இருந்து எழுதிக்குமா? நம்ம கே எடுத்துங்க எழுதிடுறேன். கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி. சரிங்களா? அது வரைக்கும் கேல இருந்து வி ரெண்டுக்கும் இடையில எடுத்து பார்க்கணும். அப்போ இந்த கேவுக்கு இந்த வி இந்த பக்கம் போயிடும், எல்லுக்கு யூ இந்த பக்கம், எம்முக்கு டி, எண்ணுக்கு எஸ், ஓக்கு ஆர், சென்ட்ரல்லாம் வருது பி கியூன்னு 2 லெட்டர் வருது. ஸோ வந்தா பி கியூ அப்படின்னு வரணும். அப்படி இல்லைன்னா என்ன வரணும்? எதுவுமே கிடையாது. ஸோ இங்க என் வராது, ஓ வராது, வரலாம் பி கியூன்னு வந்தா சி கரெக்ட். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் டி எந்த எழுத்தும் இல்லை. சென்ட்ரல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த பக்கம் பாதி போயிடுது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பாதியா பறிச்சா இந்தாண்ட 6 லெட்டர். அப்போ சென்ட்ரல்லாம் இருக்காது, எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஸோ எதுவுமே இல்லை சொல்லிட்டு 0ன்னு போடாத, ரஷ்ல ஓ. சரிங்களா? அதனால எந்த எழுத்தும் இல்லை. அப்படி கொடுக்கணும்னா சி கொடுக்கணும்னா பி கியூ வரணும். கொஸ்டின் நம்பர் 59. சேவல் கொக்கரிக்கும். ஸோ சேவல் என்ன பண்ணாது? கொக்கரிக்காது. கோழி தான் கொக்கரிக்கும். சேவல் கூவும் அப்படின்னு வரணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. தமிழ் ரொம்ப ஈஸியாக தான் இது. கொஸ்டின் நம்பர் 60. பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது. பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது. சரிங்களா? அடுத்து அரிசியும் வெண்மையானது, எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளது. ஸோ இப்போ என்ன யோசிக்கலன்னா, இப்போ வெள்ளையாக்கிறது எல்லாமே கால்சியம்னு அவசியம் இல்லை, வெள்ளையாக்கிறது எல்லாமே கால்சியம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால இது வந்து தப்பு தான். இது வந்து தவறு அப்படின்னு தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தவறானது. அதுதான் ஆன்சர், வேற ஒன்றும் கிடையாது. கொஸ்டின் நம்பர் 62. முற்றொருமையை பயன்படுத்தி 9² ² -25 காரணிப்படுத்துக அப்படின்னு கேட்கறாங்க. ஒன்றும் கிடையாது. a + b × a - b ஃபார்முலா தான், அதுதான் கொடுத்துக்கிறாங்க. a + b × a - b. அப்போ a + b × a - b எங்க இருக்குது? இந்த இருக்கு பாரு, a + b × a - b தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கான்செப்ட்னா, இந்த 9k² - 25. ஸோ 2 அடுக்க மாத்தலாமா? இது ஸ்கொயர் எடுத்தானே அடிக்கும். 3k வெளியே எடுத்துட்டோம்னா ஹோல் ஸ்கொயர் பண்ணா 9k² கிடைச்சிரும். -5 ஸ்கொயர்னு கிடைக்கும். இது ஏன்னு எடுத்துக்கோ,
இது பின்னு எடுத்துக்கோ. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு வரணும். ஸோ அப்போ இவ்வளோ தானே எங்கேயும் வரணும். அப்போ 3k மைனஸ் 5 சாரி 3k பிளஸ் 5 3k மைனஸ் 5 அப்படின்னு வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஜஸ்ட் ஃபார்முலா தான் கொடுத்துக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 62 சரிங்களா. ஸோ ஒரு சங்கேத மொழியில் ஃபேக்ட் என்பதை IDFW அப்படின்னு எழுதிக்கிறாங்க. அப்போ ஃபேக்ட் எஃப்ல இருந்து ஐ வரணும்னா வருதுன்னு பாருங்க. எஃப்ல இருந்து GHI பிளஸ் 3 பிளஸ் 3 ஆட் பண்ணிடுறாங்க. ஏல இருந்து டி BCD பிளஸ் 3 இதுவும் பிளஸ் 3 தான் டி. சில இருந்து கணக்கு பண்ணும்போது DEF சரிங்களா. எஃப் அப்படின்னு வரணும். இதுவும் பிளஸ் 3. டீல இருந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா UVW. ஸோ பிளஸ் 3 எல்லாமே என்னன்னா பிளஸ் 3 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அதுல இருந்து எல்லாத்தையும் பிளஸ் 3 ஆட் பண்ண வேண்டியதான். எஸ்ல இருந்து பிளஸ் 3 ஆட் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே பாருங்க. ஸோ இது U இது V இதுவும் V இதுவும் V கண்டுபிடிச்சிருமா. STUV. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் V அப்படின்னு சொல்லும் போது இது அவுட். வின்னு சொல்லும் போது டி அவுட். அடுத்து டபிள்யூக்கு அப்புறமா XYZ சரிங்களா. செகண்ட் லெட்டர் Z அப்படின்னு வரணும். அப்போ எக்ஸ்ன்றதால இதுவும் அவுட்டு டியும் அவுட் சரிங்களா. மீதி 2 தான். அடுத்த ஆன்சர் கண்டுபிடிச்சா வாழ முடிஞ்சு. ஏக்கு அப்புறமா BCD சரிங்களா. VZD அப்படின்னு வரணும். ஸோ டின்னு சொல்லும் போது ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சி அவுட் ஆயிடும் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ரைட். அடுத்து ஒரு நிறுவனத்தின் துறைகளில் வேலை பார்க்கும் பணியாளர்களின் மொத்த எண்ணிக்கை மற்றும் ஆண் பெண் சதவீதம் கொடுத்துட்டு கொஸ்டின் என்ன கேட்கிறான்னு பார்க்கலாம். அனைத்து துறைகளையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணியாளர்கள் உள்ளன, மொத்தமா எவ்வளவு வைக்கிறான்னு கேட்கறாங்க சரியா. அப்ப எல்லாத்தையும் கூட்டி கொண்டுதான் சரியா. 0 4 6 12 12 17 17 ஒரு 4 21க்கு 1 மீதி 2 10 12 12 5 5 9 24 28 33 3310. ஸோ ஆப்ஷன் பி 3310 என்பது சரியான விடை. ஜஸ்ட் கூட்டல் மட்டும் தான் கேட்டுக்கிறாங்க சரிங்களா. கொஸ்டின் 64 நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு ஆசாரக்கோவை. இதில் நன்றியறிதல் என்பதன் பொருள் என்ன? ஜென்ரலா நன்றியறிதல்னா அது இப்போ நமக்கு ஏதாவது யாரும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அப்ப நன்றி கூட மறக்காம இருக்கணும். செஞ்ச உதவியா மறக்காம இருக்கணும். உப்பிட்டவரை உள்ளல் நன்னை அப்படின்ற மாதிரிதான் கான்செப்ட். அப்ப பிறர் செய்த உதவியை மறக்காம இருக்கணும் அப்படின்றத என்ன பண்றாங்க நன்றி. அதுக்கு பேர் தான் நன்றி நான் தெரியுமா விசுவாசம் நான் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்ப அதுதான் குறிப்பிட்டிருப்பாங்க. கொஸ்டின் 65 நகரம் ஏவிலிருந்து நகரம் பி செல்ல 4 வழித்தடங்கள் உள்ளன. நகரம் பியிலிருந்து நகரம் சி செல்ல 6 வழித்தடங்கள் உள்ளன. நகரம் ஏலிருந்து சி செல்ல எத்தனை வழித்தடங்கள் இருக்க முடியும், எத்தனை வழியில போலாம் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு கொடுத்துக்கிற டேட்டாஸை அப்படியே பெருக்கினா வேலை முடிஞ்சு. ஸோ அப்ப ஏ பி சி இதான் கான்செப்ட். அப்ப ஏல இருந்து பிக்கு போறதுக்கு எத்தனை வழிக்குதான் 4 வழிக்குது சரிங்களா. இப்படியும் போலாம், இங்க இருந்து இப்படி போலாம், இங்க இருந்து இப்படி போலாம், இங்க இருந்து இப்படி போலாம், இங்க இருந்து இப்படி போலாம். ஸோ அப்ப ஏல இருந்து பிக்கு போறது எத்தனை வழி இருக்குது 4 வழி இருக்குது சரிங்களா. ஏ இப்படியும் போலாம், இந்த வழியில எந்த வழியில் போனாலும் பி போய் ரீச் பண்றேன். அதே மாதிரி பில இருந்து சிக்கு போறதுக்கு எத்தனை வழிக்குது 6 வழிக்குது. பில இருந்து சி போறதுக்கு 6 வழிக்குது. 1 2 3 4 5 6 சரிங்களா. இப்ப என்ன பண்ணலாம்னா ஏ இந்த இருந்து பி போகும்போது ஒருத்தர் இந்த வழியில போறோம்னு வச்சுக்கோ. இந்த வழியில போயிட்டு இங்க போயிடுவான். இங்க இருந்து இதுல போலாம், அப்போ 4 வழிக்கு 6 வழி. இப்ப இது 4 இது 6 டைரக்டா பெருக்குனா 24. ஸோ ஆப்ஷன் ஏ 24 இஸ் ரைட் ஆன்சர். இது வந்து என் வகை தொடர்பான கணக்குகள் அப்படின்ற டாபிக்ஸ் ஆல்ரெடி நடத்தின கொஸ்டின் தான் இது சரிங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 66 சிறுவர்கள் வரிசையில் கோபி இடமிருந்து 7வது இடம் சரிங்களா. இடம் இருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இடது புறம் அப்படின்னா லெஃப்ட் சைடா, இடது புறம்னா லெஃப்ட் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. லெஃப்ட்ல இருந்து 7வது இடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். லெஃப்ட்ல இருந்து 7வது அப்படின்றதால இங்க 7வது இடமா இருந்தா தாண்டா 6 பேர் இருப்பாங்க சரிங்களா. ஓகே, இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோபி. இது வந்து கோபி அப்படின்னு எடுத்துக்குவோம் ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வங்கட் வலம் இருந்து 12வது சரிங்களா. இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. வலம் இருந்து 12வது, இது 12வது இடம். இது யாருன்னு பார்த்தோன்னா வெங்கட் சரிங்களா. இது வெங்கட் வந்திருக்காரு. அப்ப தான் எவ்வளவு பேர் இருப்பாங்க 11 பேர் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் செட். அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர்கள் தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால் 2023 இதே மாதிரி கொஸ்டின் தான் கொடுத்துருந்தாங்க எஸ்ஐல. இப்பயும் சேம் கொஸ்டின் அதே மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க. அங்க வந்து
மோத்தி அப்படின்ற பேர் ஏதோ வச்சு கேட்டிருந்தாங்க. இங்க வெங்கட் கோபின்னு கேட்டுக்கிறான். சேம் கொஸ்டின் ஒரே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கோபி இடம் இருந்து 22 இடம். 2 பேரும் இடம் மாத்துறாங்க. இப்ப கோபி வந்து இங்க போயிடுறாரு. ஆக்சுவலா கோபி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துடுறாப்புல, வெங்கட் இங்க வந்துடுறாப்புல. சரிங்களா? இப்ப வந்ததுக்கு அப்புறமா கோபி லெப்ட் சைட்ல இருந்து 22. சரிங்களா? இந்த இடம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா இங்க இருந்து நேரா போன இது 22 சொல்லிட்டான். 22 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது 22 இருந்தா இவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? 21 இருப்பாங்களா? 21 இருப்பாங்களா? சரிங்களா? 21 நபர், இந்தாண்ட ஒரு 11 பேரு, இவன் ஒருத்தன். அப்படின்னா இந்த 22 இது கூட்டினா 33, 21 12 கூட்டினாலும் 33. இப்ப டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருப்பான் இந்த வரிசையில? 33 பேர் இருந்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 67. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ல தான் எரர் இருக்கு அப்படின்றத நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஷுவரா கொஸ்டின் எரர் தான். இது கிரேஸ் மார்க் கிடைக்கும். சரிங்களா? இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துறாங்கன்னா, ஒரு நிறுவனத்தின் மொத்த செலவு சதவீதம் கொடுத்துட்டாங்க. இங்கே பர்சன்டேஜ் போட்டு கொடுத்துட்டாங்க. இங்க ஒரு வாட்டி கோடு போட்டுக்கிறான், இதெல்லாம் கோடு போடாம இருக்குது. எது கோடு போடான்னு தெரியல, ஏதோ பண்ணிட்டாங்க. ஓகே, ரைட், விட்டுருங்க. உங்களுக்கு கொஸ்டின் பார்க்கலாம். கேள்வி: உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்துக்காக செய்யப்பட்ட மொத்த செலவு. ஸோ ரெண்டும் சேர்த்தா எவ்வளவு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து. உள்கட்டமைப்பு ஒரு 20 உள்கட்டமைப்பு பிளஸ் போக்குவரத்து அப்படின்னு சொல்லும் போது ஒரு 12.5. ஸோ 12.5 மொத்தமா கூட்டினா எவ்வளவு கிடைக்கும்? 32.5 அப்படின்னு வச்சுக்கோ. சரியா? அடுத்து போக்குவரத்து மற்றும் வரிகளுக்காக செலுத்தப்பட்ட போக்குவரத்து அப்படின்னு சொல்லும் போது 20. சாரி, போக்குவரத்து அப்படின் போது 12.5. போக்குவரத்துன்றது அதே போக்குவரத்து தான் எடுத்துக்கிறாங்க. மறுபடி போக்குவரத்து மற்றும் வரி. அப்ப போக்குவரத்து அப்படின்னு சொல்லும் போது 12.5. சரிங்களா? 12.5. வரி அப்படின்னா 10. வரின்றது 10. 2 கூட்டினா எவ்வளவு கிடைக்கும்? 22.5. ஸோ இப்ப இந்த பக்கம் பார்த்தோன்னா 32.5, இந்த பக்கம் 22.5. ரெண்டு பக்கம் ஒரு சார்ந்த புள்ளியின் தலை ரவுண்ட் நம்பரா மாத்திக்கலாம். ரவுண்ட் நம்பரா மாத்திக்கலாமா? 325. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா 225 அப்படின்னு கிடைக்கும். 225 எடுத்துக்கலாம். ஸோ 2 5 அடிக்கலாமா? ரெண்டுமே 5 அடிக்கலன்னா 25 அடிக்கலாம். 25 அடிச்சா என்ன கிடைக்கும்? இது அடிச்சா அப்படின்னா ஒரு 25 25, ஒரு 25 25, மீதி 7 75, 5 வருமா? 3 25 75, 13 வரணும். 13 என்ன இருக்கா பாருங்க. ஆப்ஷன் டில 13 இருக்குது. ஒருவேளை இருக்கலாம், ஒருவேளை அது இருக்கலாம். அடுத்து பாருங்க, இப்போ 22ல ஃபுல்லா வந்து அது அடிக்காது. 10 முறை போட்டா 250, 10 முறை போட்டா 250, அப்போ 9 முறை வரும். 13:9 அப்படின்னு வரணும். 13:11 கொடுத்ததால ஸோ இது என்ன ஆயிடும்? தப்பு தான். இதுல வந்து ஆன்சர் எதுவுமே கிடையாது. இந்த கொஸ்டின் தான் கிடைக்கும் நமக்கு வந்து கிரேஸ் மார்க் கிடைக்கும். இந்த கொஸ்டினுக்கும் ஒரு கிரேஸ் மார்க் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 68. மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு 42.195 கிலோமீட்டர். சரிங்களா? இந்த தொலைவினை மீட்டரா மாத்துன்றாங்க. அப்போ ஒரு கிலோமீட்டர்ன்றது எத்தனை மீட்டர்? ஒரு கிலோமீட்டர்ன்றது எத்தனை மீட்டர்னு பார்த்தனா 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி பிசிக்ஸ் டேர்ம் பார்த்துருப்போம். இப்போ ஒரு கேலன் அப்படின்னு சொல்லும் போது 3.785 லிட்டர். அப்போ இதுல சொல்லும் போது 3785 மில்லி லிட்டர் அப்படின்னு எழுதியிருப்பேன். அப்போ 1 லிட்டர் அப்படின்றது 1000 ml. 1 லிட்டர்ன்றது 1000 ml. ஸோ அப்போ 3 ஸ்தானத்துல புள்ளி வச்சுக்கிறேன். அதே இது பண்ணும்போது அந்த 3 ஸ்தானம் போயிட்டு ஃபுல்லா வந்துச்சு. இங்கே அதே மாதிரி தான் 3 ஸ்தானத்தை புள்ளி வச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த புள்ளி தூக்கிட்டு என்ன ஆயிடும்? 42,195 மீட்டர். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் 69. பின்வரும் எழுத்துக்களில் வலது புறத்தில் இருந்து 17வது எழுத்தின் வலது புறத்தில். சரிங்களா? வலது புறத்தின் 17வது எழுத்தின் வலது புறம். சரிங்களா? பின்வரும் எழுத்துக்களில் வலது புறத்திலிருந்து 17வது எழுத்தோடைய ரைட் சைட்ல 8வது எழுத்து எது? இதுதான் கொஸ்டின். சரிங்களா? அப்போ கரெக்டா வந்து கொஸ்டினை ரீட் பண்ணுவோமா? இப்போ வலது புறம் ரைட் சைட்ல இருந்து 17 லெட்டர் பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. சரிங்களா? ஸோ இது 17வது எழுத்து அப்படின்னா ஜே. இந்த பக்கம் 17 எழுத்து ஜே. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இப்படி நிக்குது. இந்த பக்கம் போனா ரைட்டு, இந்த பக்கம் வந்தா லெப்ட். ஸோ இந்த 17 எழுத்துல இருந்து 8வது எழுத்து ரைட் சைடோட 8வது, ரைட் சைட்ல 8வது எழுத்து. அப்ப இந்த பக்கம் மறுபடியும் போடலாமா? 1 2 3 4 5 6 7 8. சரிங்களா? 8வது எழுத்து எது அப்படின்னு கேட்கறாங்களா? 8வது எழுத்து எதுவா இருக்கும்? அப்போ
ஸோ இந்த சைடுக்கு வரோம்னா 17வது எழுத்து 17வது எழுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 17ன்றது ஜே. அடுத்து 17வது கண்டுபிடிச்சாச்சு. 17வது எழுத்துடைய ரைட் சைட்ல 8வது எழுத்து. ரைட் சைட்ல 8வது எழுத்து அப்படின்னா இங்க இருந்து 17வது எழுத்து ஜேவா. அடுத்து ஜேல இருந்து இங்க இருந்து எடுத்தனா இதான் ஃபர்ஸ்ட் லெட்டர். 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஆர் 8வது லெட்டரு ஆர் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஏன்னா ஜே விட்டுருங்க. ஜேக்கு ரைட் சைட் நான் தான் ஜே என்னை விட்டு என்ன கிடைக்கும் ரைட்ல எத்தாவதுன்னா கே இருப்பாரு ஃபர்ஸ்ட். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8வது லெட்டர் தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஆர் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் த செஷன். கொடுக்கப்பட்ட பத்தியை படித்து விரைவில். தமிழ் கொஸ்டின் இது. தமிழ் கொஸ்டின் தான் இது. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா குளித்தல் என்ற சொல்லுக்கு பொருள் யாது? குளிக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள். அது பொருள் கிடையாது. சூரிய வெப்பத்தாலும் உடல் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பது அதன் பொருள். குளிர வைத்தல் என்பதே பொருள். அப்ப குளிர வைத்தல் தான் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் சி குளிர வைத்தல் இஸ் ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த பிசி 2025 2ஆம் நிலை காவலருக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஓரளவுக்கு கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது. கொஞ்சம் நீங்க படிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் 65+, 65க்கு மேற்பட்ட கேள்விகள் நீங்க நேரடியா போட்டிருக்கலாம். ஸோ 1 or 2 கொஸ்டின்ஸ் தவிர. சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் மார்க். 2 கொஸ்டின் 3 கொஸ்டினே கிரேஸ் மார்க் சான்சஸ் இருக்கு. சைக்காலஜில 2 கொஸ்டின் 100% கரெக்டா இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால 65+ அப்படின்றது ஒரு போடக்கூடிய ஸ்கோரா இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதோட இனியும் செஷனை முடிச்சுக்கலாம். ஸோ இதனை தொடர்ந்து நாளையிலேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எஸ்ஐக்கான புதிய வகுப்புல இருந்து ஆரம்பமாது. ஒரு 3 days கழிச்சு ஆன்சரை வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஸோ என்ன மாதிரி இது பண்ணலான்றத எஸ்ஐக்கான ஸ்டடி பிளான் என்னன்றத அடுத்தடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு அப்டேட்டோட அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.